பிடிச்சது அந்த படம். வணக்கம். வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ம் சார்? எனக்கு உங்களுடைய படங்கள்ல ஃபேவரட் படம் வந்து பண்ணாரி அம்மன் திருநெல்வேலி சார். சூப்பர். பண்ணாரி அம்மன் படத்துல மியூசிக் வந்து டி ராஜேந்தர், அவரை பத்தி சார். டி ராஜேந்தர் ஒரு அஷ்டாவதானின்னு சொல்லலாம். நவரசம் கலந்த ஒரு மனிதர். எல்லா ரசனையும் உள்ள ஆள். ஒரு சோகமான சீன் சொன்னால் அழுதுருவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னா பிரமாதமாக அதில் பாடிடுவார். அவர் எப்படி சொல்ல, கேமரா ஆனால் இந்த கேமரா இப்படி எடுக்கலான்னாம்பார், ஆனால் இந்த டைரக்ஷன் இப்படி எடுக்கணும்ண்ணா இதுதானே அப்படிம்பார். எந்த டைப்புனாலும் பாட்டு போட்டுருவார். ஆனால் என்னென்ன சாப்பிட்றீங்க, ஒரு தோசை சாப்பிட்லாண்ணே, தோசை இது தோசை நம்ம திருநெல்வேலி தோசை அட சுட்டு பார்த்த அப்படின்னு அதை வச்சு ஒரு பாட்டு போடுவார். சட்டினா சட்னிக்கு ஒரு பாட்டு போட்டுருவார். இது சரஸ்வதி கடை சட்டினி, இது இந்த ஊர் இட்லி. அவரை பொறுத்தவரை எல்லாத்தையும் பாட்டாக்கிடுவார். அவ்வளோ பெரிய திறமைசாலி, ஞானி. ஆனால் கிளைமேக்ஸில் பண்ணாரியம்மன் படத்தில் நான் சொல்கிறேன், ஆனால் கிளைமேக்ஸில் மாரியம்மா வர்றது மாதிரி ஒரு பரபரப்பான சாலை, வந்துடு வந்துடு மாரியம்மா, வந்துடு வந்துடு மாரியம்மா, என்ன சொன்னமோ அந்த வார்த்தையை பாட்டாக்கி ஒரு சாங் ஆக்கிடுவார். அவ்வளோ பெரிய திறமைசாலி சார். அதே மாதிரி உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இப்போ நடுவில் என்ன சார் ஆச்சு? இப்போ ரீசெண்டாக எந்த மூவிஸும் பண்றது சினிமாவில் இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி டைரக்ட் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. மனோஜ்குமார் சார் இருக்கார், ராஜ் கபூர் எல்லாருமே எங்கள் செட்டுகளில் தான் படம் பண்ணாங்க. பட் இன்றைக்கி ட்ரெண்டு கொஞ்சம் மாறிடுச்சு. ரொம்ப ஒரு அல்ட்ராவாக போயிட்டுருக்கு கதை. அவங்களுடைய பட்ஜெட்டும் பெருசாகிடுச்சு. அதனால இப்போ நடிகைகளும் ஃப்ரெஷ்ஷாக, இப்போ ரஜினி சாரே பிரதீப் ரங்கநாதன் வச்சு படம் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு. இப்போ ரவிக்குமார் சார் போடலாமா அப்படின்னா, அப்படியா ரவிக்குமார் சார் ஓகே அப்படி கொஞ்சம் பழசாக இருக்குமோ அப்படின்னு அவர் யோசிக்க மாதிரி இருக்குது. அதனால் காலங்கள் மாறும்போது நாம் மாறிக்க வேண்டியதான், அல்லது நம்ம தொழிலை மாற்றிக்க வேண்டியதான். நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், சினிமாவிலே இருந்துகிட்டு இருக்கோம், அது பெரிய விஷயம். நீங்கள் வடிவேல் சார் வச்சு இப்போ மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? வடிவேல் சாரை வச்சு பண்ண முடியுமா? அவர் பட்ஜெட் இப்போ பெருசாகிடுச்சு இல்லை, அவரும் பெரிய ஹீரோ பட்ஜெட் ஆகிடுச்சு. அதனால் அவரை வச்சு பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமான சூழலாக தான் இருக்குது. இப்போ நம்ம கை கடக்கமாக போனால் யோகி பாபு கொஞ்சம் பரவாயில்ல. தேங்க்யூ சார்.